வணக்கம். இது பார்த்தீங்கன்னா 128வது ஆய்வு. பெண் ஜாதகம். பிறந்த தேதி 11/4/2008 9:35 AM திருப்பூரில் பிறந்திருக்கிறாங்க. இவங்களோடது ஒரு ஜாதக அமைப்பு அப்படின்ற விஷயத்தில் கிரகங்கள் எந்தெந்த அளவில் இருக்குது அப்படின்றத பார்த்துலாம். லக்னம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு ரிஷப லக்னம் ஆகி சுக்கிரன் உச்சமாக இருக்குது. லக்னத்துக்கு 11ல் அருமையான அமைப்பாக ஒரு உச்சமாக இருக்குது. அப்போ உச்சம் லக்னாதிபதி உச்சம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா அவங்க தொழிலோ வேலையோ எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு துணிஞ்சு ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்பட முடியும். ஆனால் அந்த ரிஷப லக்னம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ ஒரு பள்ளி பருவம் அப்படின்றதுனால அவங்களுக்கான ஒரு வழிகாட்டுதல் எந்த மாதிரி செய்யணும், எந்த மாதிரியான ஒரு விஷயங்களில் ஒரு முன்னேற்றம், ஒரு வாழ்க்கை பாதை, ஒரு லட்சியம் அப்படின்ற விஷயத்த அவங்க கையில் கண்டிப்பாக இப்போ நம்ம கொடுத்துட்டோம்னா கண்டிப்பாக அந்த விஷயத்த அவங்க ஒரு நிமிஷம் இப்போ அவங்களோட கையில் ஒரு இது இப்படி தான் நீ ஆக போகிற அப்படின்ற மாதிரி அவங்க என்ன விஷயத்த அடையணும் அப்படின்றத இப்போ அவங்களுக்கு கொடுத்தோம்னா கண்டிப்பாக அவங்க அந்த ரிஷபலக்னாலே ஒரு சுக்கிரன் ஒரு ஆட்சி பலமாக இருக்குது. அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ராசி அப்படின்ற விஷயத்த பாருங்கள். ராசின்றது உங்களுக்கு மிதுன ராசி அப்படின்ற வருது. அப்போ மிதுன ராசிக்கு அதிபதி பார்த்தீங்கன்னா ராசிக்கு 10ல் ஒரு நீசம் ஆனாலும் வக்ரமாகி தன்னுடைய பலனை பெற்றிருக்கு. மேலும் உச்சமான சுக்கிரனோட இதில் இருந்து ஒரு நீச பங்கம் அப்படின்ற விஷயமாக புதன் ஆயிருக்குங்க. ஆக மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னாலே அவங்களோட தாய்ப்பாசம், ஃபேமிலி, மற்ற விஷயங்கள் எல்லாமே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ரிஷப லக்னலும் பார்த்தீங்கன்னா அவங்கள அன்பாக பாசமாக நேசமாக பழகக்கூடியவங்க. எல்லா விதத்துலையும் ஒரு நல்லதாக இருந்தாலும் தற்போது போகிற சூழ்நிலை தசாபுத்தி அப்படின்ற விஷயங்கள்னால ஒரு இந்த கேள்வியெல்லாம் கேட்டிருக்கீங்க. அதை பின்னாடி பார்க்கலாம். இப்போ ராசி அதிபதி அப்படின்றவர் நீசமாகி இருக்காரு. நீசமாக இருந்தாலும் வக்ரமாகி இருக்கிறதுனால அவர் ஒரு நீசம் நிலையிலே இல்லை, ஒரு நல்லா தான் இருக்காருன்னே சொல்லலாம். மேலும் ஒரு உச்சம் பெற்ற சுக்கிரனோடு இணைந்து ஒரு நீசபங்கம் ஆயிருக்காரு. நல்ல நீசபங்கம் கண்டிப்பாக ஆயிருக்காருங்க. அப்போ ராசி அதிபதி சூப்பராக இருக்காரு. அதுவும் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 10ல் கேந்திரத்தில் தொழில் ஸ்தானத்தில் அப்படின்ற விஷயம் இருக்கும்போது ஜாதகிக்கு பின்னாடி தொழில் வேலை அப்படின்ற அமைப்பு கண்டிப்பாக ஒரு விஷயத்தில் சூப்பராக அமைச்சு கொடுக்குங்க. ஆக அப்போ ஜாதகி ஒரு நல்ல வேலை, தொழில், எந்த ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக அவங்க சுயேட்சை தன்னம்பிக்கையோடு அவங்க ஒரு விஷயத்தில் இறங்கி ஒரு ஃபியூச்சர் அப்படின்ற விஷயம் நல்லா இருக்குங்க. ஏன்னா ஒரு லக்னாதிபதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உச்சமாக இருக்கார். ராசி அதிபதியும் பார்த்தீங்கன்னா லக்னாதிபதியோடு இணைந்து ஒரு உச்சமாக குருவோட வீட்லேயும் இருக்காங்க. அருமையான அமைப்பு. ஆக இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா நீங்கள் பொண்ணை பற்றி ஒரு என்ன படிக்கும், என்ன ஒரு படிக்கிறது இப்போ கம்மியாக இருக்குது, இல்லை ஒரு எந்த விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லி தான் செய்கிறாங்க, அதனால் அப்படின்ற விஷயமா இருக்குது அப்படின்ற விஷயங்களை கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் அவங்களுக்கான வாழ்க்கை லட்சியம், ஒரு கோல் என்ன அப்படின்ற விஷயத்த அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து இந்த தான் நீ ஆக போகிற அப்படின்ற விஷயத்த சொல்லிக் கொடுத்து இப்போ இருந்தே நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த விஷயத்தில் அவங்க சாதிப்பாங்க. அவங்க ஒரு பெரிய லெவலில் வருவாங்க. சூப்பரான ஒரு லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு உச்சமாகவும் ஒரு நீச பங்கமாகவும் ஆயிருக்கு. அதுவும் புதனும் சூரியனும் அங்கே ஒரு இணைவு அப்படின்றது புத ஆதித்ய யோகம் அப்படின்ற விஷயம் 10ஆம் இடத்துல இருக்குங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு அரசு துறை சார்ந்த துறைகளில் போகிறதுக்கு, இல்லை அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் போகிறதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ராசிக்கு 10ல் சூரியன், புதன், சுக்கிரன் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா சூரியன் சுக்கிரன் அங்கே விஷயம் வரும்போதே பார்த்தீங்கன்னா ஜாதகியோட தந்தை அப்படின்ற விஷயம் ஒரு அரசு சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்ற மாதிரியான அமைப்பு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குருவும் பார்த்தீங்கன்னா குருவோட வீட்லேயும் இருக்காரு. அப்போ ஒரு பேர் புகழ் அப்படின்ற விஷயம், அவரோட தந்தை ஒரு பேர் புகழ் மிக்க நபராக இருப்பார். இல்லை அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அவர் இருக்கக்கூடிய அமைப்பு, இல்லாட்டி அரசு சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடிய அமைப்பாக அவரோட தந்தை இருக்கக்கூடிய சூப்பரான அமைப்புங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்மம் அப்படின்ற விஷயம் பார்த்தீங்கன்னா கேது சனி அப்படின்றதுனால பாதிக்கப்பட்டிருக்கு. அப்படின்ற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு 4ஆகவும் ஒரு ராசிக்கு 3ஆம் இடமாக வருகிறது. அப்படின்ற வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகிக்கு ஒரு 3ஆம் இடம் சந்திரன் செவ்வாயோட இணைவு, இல்லை ராசிக்கு 3ஆம் இடம் அப்படின்ற விஷயம் ஒரு சனி கேது அப்படின்றது பாதிக்கப்பட வைக்கக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாதகி தான் ஒரு மூத்த பொண்ணாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான தான் பார்க்குறேன்.
ஜாதகிக்கு ஆமாம் ஜாதகிக்கு தான் மூத்த பொண்ணு. ஜாதகிக்கு அடுத்து இல்லை, இப்போ தம்பியோ தங்கச்சியோ இல்லை, ஒரு சகோதரர் அப்படின்ற விஷயங்கள் இருக்கலாம். ஆனால் கடைசி கடைக்குட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு பொண்ணாக கூட இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி கேது அப்படின்றது பலமாக இருக்குது. அப்படின்றப்ப ஒரு சகோதரம் அப்படின்ற விஷயத்தில் சின்ன பாதிப்பு அப்படின்ற விஷயம் அடுத்து வர்றதில் இருக்குது. அப்படின்றதுனால ஒரு கடைக்குட்டியாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்ற விஷயம், பாப்பாவும் வந்து ஒரு நல்ல செல்லப்பிள்ளையாக தான் கண்டிப்பாக இருக்கும். அந்த ஒரு சனிக்கு எது இணைவு சிம்மத்தில் இருக்குங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தந்தைக்கு ஆனால் இவங்களோட ஜாதகத்தில் எப்போயெல்லாம் ஒரு சனி கேதுவோட அந்த தசை புத்தி அந்த விஷயங்கள் வருதோ அப்படின்றப்ப அந்தப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தந்தையோட வேலை தொழில் அமைப்பில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு ஒரு ஒரு சரிவு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஒரு லாபம் நல்லா போயிட்டுருக்கோம், நல்லா பீக்கில் போயிட்டுருக்கோம், திடீர்னு கொஞ்சம் ஸ்லோவாகும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சிம்மத்தில் சனி கேது அப்படின்ற விஷயங்கள் இருக்குது. அப்போ பாப்பாவுக்கு இந்த சனி கேதோட தசைகள் புத்திகள் அந்த மாதிரியான விஷயங்கள் இடையில வரும். புத்திகள்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு தந்தைக்கு பின்னடைவு அப்படின்ற விஷயங்களில் சின்ன சின்ன விஷயங்களை தடைகளை ஏற்படுத்துங்க. அடுத்து ராசிக்கு 7ல் குரு இருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சந்திரனையும் செவ்வாயையும் சுபப்படுத்துது. அப்போ சந்திரன் கூட ஒரு 6 டிகிரியில் இருக்குது. 15 டிகிரிக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அந்த குருவோட ஒளி சந்திரன் கிடைக்குது. ஆனால் ஒரு செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா ராசியில் இருக்க செவ்வாய்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டைரெக்டாக உங்களுக்கு ஒரு 6 டிகிரி 6க்கு உட்பட்டு பார்த்தீங்கன்னா குரு செவ்வாயை பார்க்குதுங்க. அருமையான ஒரு செவ்வாய் சுபத்துவமாக இருக்காரு. அது புதனோட சுபரோட வீட்டில் இருக்காரு. வளர்பிறை சந்திரனாகி சந்திரனோடையும் இணைஞ்சிருக்காரு. ஆனால் இருக்க வீடு பகை அப்படின்ற விஷயம் ராசி அப்படின்ற ராசிக்கு பகை, கண்டிப்பாக செவ்வாய் ராசிக்கு பகை. ஆனால் ஒரு குரு வந்து 7லேருந்து இந்த செவ்வாயை பார்த்து செவ்வாயை சுபப்படுத்தினது ஒன்று பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடலில் வந்து ஒரு சிறு அந்த தோல் சம்மந்தப்பட்டதில் இல்லாட்டி ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு சின்ன காயங்கள் ஏற்பட்டு மறையுங்க. இது வந்து அந்த குரு அப்படின்ற விஷயம் இந்த 7ல் இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக ஒரு பெரிய அளவில் உடம்புல வந்து ஒரு காயங்கள் ஒரு விஷயங்களில் ஒரு விபத்து அப்படின்ற மாதிரி ஏற்படக்கூடிய அமைப்பு அப்படின்ற விஷயம் இருந்திருக்கும். ஆனால் குரு பார்த்து இங்கே செவ்வாய் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு அந்தளவு பெரிய பாதிப்பு இல்லை. ஏன்னா ஒரு புதன் அப்படின்றது பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கு ஒரு பகை. ஆனால் குரு பார்த்து இங்கே சுபத்துவமாகி இருக்கிறதுனால அந்த வரக்கூடிய அந்த ரொம்ப பெரிய பிரச்சனைகள் அப்படின்ற விஷயங்கள் இருக்காது. ஆனால் ஒரு மிதுன ராசியாகி எப்படியும் எப்பயுமே ஒரு எல்லாருமே சாந்தமாக தான் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்க ராசியிலேயே செவ்வாய் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா முன்கோவம் அப்படின்றது நல்லாவே வரும். ஒரு எரிஞ்சு பேசுறது, ஒரு முன்கோபம், ஒரு மூர்க்கம் அப்படின்ற விஷயம் பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வருங்க. ஏன்னா ராசியிலே செவ்வாய் உட்காந்துருக்குங்க. குரு இருக்கிறதுனால வந்து பார்த்து அதை வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணிக்குவாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் இருக்கிறது திடீர்னு டென்ஷன் அப்படின்ற விஷயம் அவங்க ஆவாங்க. ராசியிலே செவ்வாய் இருக்கும்போது அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குங்க. பாப்பாவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட்டு நல்ல ஒரு திரகாத்திரமான பொண்ணாக தான் வளரும். நல்லா இருக்குன்னா இப்போது நார்மலாக இருக்குன்னா ஒரு 5 ஒரு 4 அடி 5 அடி வளர்றாங்கன்னா இவங்க கொஞ்சம் நல்ல அசாத்தியமான நல்ல உயரம் அப்படின்ற விஷயமா இருக்கக்கூடிய அமைப்பாக ஒரு ராசியிலே செவ்வாய் இருந்தாலே ஒரு அந்த இளமை அந்த தோற்றம் ஒரு வனப்பு அப்படின்ற விஷயம் எல்லாமே இருக்குங்க. ஒரு நல்ல போல்டாக இருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு உங்களுக்கு 10ல் ராகுங்க. அப்போது ராசிக்கு 9ல் ராகு. அதுதாங்க இப்போது வந்து சிம்மத்தில் வந்து ராகு கேது உட்காந்த மாதிரியே ராசிக்கும் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல ராகு இருக்குங்க. அப்போது 9ஆம் இடம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு முன்னோரோடுகளோட சொத்து அப்படின்ற விஷயம் அங்கே ராகு போய் உட்காந்துருக்கு. ராகு ஏதாவது சுபத்தன்மையாக இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா சனியோட பார்வையில் இருக்குங்க. சனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 டிகிரியில் இருக்குது. ராகு 1 டிகிரி அப்படின்றப்ப 8 டிகிரியில் வந்து அந்த ராகுவை வந்து சனி பார்க்குது. அப்படின்ற விஷயத்தில் அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ராகு வந்து தான் இருக்க வீட்டை போல தான் செயல்படுவார், தன்னோட பார்த்த கிரகங்களை போல செயல்படுவார். அப்படின்ற பதில் சனி பார்க்குது, சனி வீட்டில் இருக்குது அப்படின்றனால அப்போ 9ஆம் இடத்துல ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி பகவான் அப்படின்றது அந்த விஷயம் ராகு இருக்கிறது. நம்மளோட முன்னோர்களோட சொத்து பாப்பாவுக்கு, முன்னோர்களோட அனுகிரகம் அப்படின்ற விஷயங்கள் பாப்பாவுக்கு கிடைக்கிறதில்ல. சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்ற விஷயங்கள் இருக்கும். ஒரு பூர்வீக வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வ கோயில் அப்படின்ற விஷயங்கள் இருக்குல்ல, அதை கும்பிடுறதுல பார்த்திங்கன்னா நீங்களாம் கூட போயிட்டு வருவீங்க, பாப்பாவுக்கு போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்பு அப்படின்றது மிஸ் ஆகும். அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு கூட இருக்கும். இல்லை பாப்பாவை போகிறதுனால நீங்களும் கூட குலதெய்வ வழிபாடெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பண்ணுறதுல சின்ன பிரச்சனைகள், இல்லை அங்கே குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாத சூழ்நிலை அப்படின்ற மாதிரியான அந்த 9ஆம் இடம் வந்து பார்த்திங்கன்னா ராகு இருக்குங்க. சனி பார்வையில் ராகு அப்படின்றது கொஞ்சம் பாதிப்பு இருக்குது.
அப்போ அந்த குலதெய்வ வழிபாடு அப்படின்றத நீங்கள் விட்டுருந்தீங்கன்னா அதை ஒரு விஷயத்த நல்லா பண்ணுங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 9ஆம் இடத்தோட சம்மந்தப்பட்ட அந்த ராகு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கெட்ட விஷயங்கள், நமக்கு நடக்கக்கூடிய சின்ன தடைகள், தாமதங்கள் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் விலகுங்க. அடுத்து ராசிக்கு 10லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உச்சனோட வீட்டில் சூரியன் புதன் அப்படின்ற விஷயம் இருக்குது. புதன் நீச்சவங்கம், சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா சிவராஜ் யோகம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சுக்கிரன் சூரியன் இணைவு, புதன் எல்லாம் நல்ல ஒரு 3 விதமான யோகங்கள் அப்படின்றது இருக்குங்க. அடுத்து புதன் சுக்கிரனும் ராசிக்கு 10ல் இணையிறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா பாபாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனம் புரிதல் அப்படின்ற விஷயம் வந்து பாபாவுக்கு நல்லா இருக்குங்க. அதாவது இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிதுன ராசிக்கு ராகுவோட தசை நடக்கும்போது மைண்ட் அப்செட் அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக, ஏன்னா அது புதனோட ஒரு ராசி அப்படின்றப்ப மனசு சம்மந்தப்பட்டது, மைண்டு சம்மந்தப்பட்டது. அதில் அந்த ராகுவோட தசை அப்படின்னு இப்போ போயிட்டு இருக்குங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா படிப்பாளா, நல்லா படிப்பாளா, இல்லை நல்ல தொழில் வேலை வருமா, நல்லா இருப்பாங்களா அப்படின்ற மாதிரியும் ஒரு அந்த விஷயங்கள்லாம் வந்து மனசில் உங்களுக்கு ஓடிட்டு இருக்கு. கண்டிப்பாக வந்து இந்த கட்டத்தை பார்த்தவொடனே என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாப்பா வந்து அந்த 10ல் புதன் நீசமாகி நீசவங்கமானது ஒரு சூப்பரான அமைப்புங்க. ஒரு இப்போ வேணால் நீங்கள் பாப்பா வந்து உங்களுக்கு நீங்கள் நினச்ச மாதிரி எல்லாம் இருக்கலாம். ஆனால் பின்னாடி வரக்கூடிய அமைப்பு அப்படின்றது ஜாதகத்துக்கு உங்களுக்கு ஒரு ராகுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குருவோட தசை வரப்போகுது. அப்போ குரு பார்த்தீங்கன்னா ராசிக்கு 7, லக்னத்துக்கு 8 அப்படின்ற விஷயம் இருக்குது. உங்களுக்கு ராகு அப்படின்றது சனியோட பார்வையில் இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ராகுவோட தசையில் புத்தி வயசாக நான் வந்து டீட்டெயில் பார்த்து வச்சுருக்கேன். அதை ஒரு விஷயமா பார்த்துலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த ராசி கட்டத்தில் என்னென்ன கிரகங்கள் எப்படி இருக்குது, அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். ஒரு ரிஷப லக்னம், ஒரு மிதுன ராசி அப்படின்றதுல உங்களுக்கு ராசி லக்னாதிபதி சூப்பராக இருக்காங்க. அப்படின்றப்ப பாப்பா நல்ல ஒரு சிந்தனை, எல்லா விஷயங்களும் நல்லாயிருக்கும், செய்யக்கூடிய செயலும் நல்லாயிருக்கும். அவர் வந்து உடல் வனப்பு எல்லா விஷயங்களும் சூப்பராக இருக்குங்க பாப்பா. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துல ஒரு கேது சனி அப்படின்ற விஷயங்கள் இருக்குது. அப்படின்றதுனால ஒரு தாயார் உடல்நிலை பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள், தொந்தரவுகள் அப்படின்ற விஷயங்கள் கொடுக்கும். அந்த கல்வியிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு டல்லாக இருக்க மாதிரியான அமைப்பு. ஆனால் வந்து ராசி அதிபதி அங்கே நீசமங்கமாக இருக்காரு, லக்னாதிபதி உச்சமாக இருக்காரு. ஆனால் 4ஆம் இடம் அப்படின்றதும் பார்க்கணும் இல்லைங்களா. இப்போ 4ஆம் இடம் அதிபதி அவங்களுக்கு உச்சனோட இணைஞ்சிருக்காரு. 4ஆம் இடம் உங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்குங்க. அப்போனா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கல்வி அப்படின்ற விஷயம் 4ஆம் இடத்துல தான் வருதுங்க. சனி கேது அங்கே இருக்குனாலே ஒரு தடை அப்படின்ற விஷயம் இருக்கும். அப்போ பாப்பா ஒரு ஸ்கூலில் ஜாயின் பண்ணி அடுத்த அந்த ஸ்கூலில் ஏதோ போகலாம் அப்படின்றது ஆகி கூட வேறு ஸ்கூலில் ஜாயின் பண்ணி மாற்றி ஜாயின் பண்ணி அந்த மாதிரி படிக்கக்கூடிய அமைப்பு கூட ஜாதகைக்கு ஏற்பட்டு கண்டிப்பாக இருக்கலாம். ஏன்னா அந்த 4ஆம் இடத்துல கேது சனி அப்படின்ற விஷயம் இருக்குது. இல்லைன்னா சில பிரச்சனைகள்லாம் வந்து ஊர் விட்டு ஊர் மாதிரி இருக்கலாம். அப்படி கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்வியில் சின்ன ஒரு தடை அப்படின்ற ஏற்பட்டு, ஆனால் ஒரு பாப்பா வந்து கண்டிப்பாக படிக்கக்கூடிய அமைப்பு சூப்பராக இருக்குங்க. புத்திசாலித்தனம் எல்லா விஷயமும் நல்லாவே இருக்குங்க. இப்போ நடக்கிற தசை அப்படின்றது பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த புதனோட ராசி வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் அப்படின்றதுல உங்களுக்கு ராகு அப்படின்றது வருது இல்லைங்களா. அப்போ சந்திரன் ராகு அப்படின்னாலே மனசு டிஸ்டர்பன்ஸ், ஒரு மைண்ட் அளவில் சேஞ்ச் ஆகி ஒரு நம்ம என்ன படிக்கணும் அப்படின்ற கான்சியஸ்னஸ் இல்லாமல் வேறு அமைப்பு கூட இப்போ தேர்ந்தெடுக்கக்கூடிய அமைப்பு கூட வரலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கிற தசையும் புத்தியும் பார்த்தீங்கன்னா ராகு தசை சந்திர புத்தி. அப்போ வந்து இப்போ நீங்கள் என்ன படிக்கலான்றது கூட டெசிஷன் கூட எடுக்கிறதுல குழப்பம் கூட கண்டிப்பாக இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா என்ன படிக்கலாம் அப்படின்ற விஷயம் கேட்டிருக்காங்க. அந்த விஷயங்களையும் பார்த்துலாம். ஆக ஒரு இந்த ஜாதகத்தில் இந்த கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்ற விஷயங்களை பார்த்தோம், பொது பலன்களை அப்படி பார்த்துட்டோம். அடுத்து ஜாதகிக்கு ஒரு என்ன விஷயங்கள் வந்து படிக்கலாம் அப்படின்னு கொஸ்டின் போயிடலாம். கொஸ்டின் முடிச்சுட்டு அடுத்து எப்படி இருந்தாங்க, அது பிறகு ஃபியூச்சர் பலன்கள் எப்படி இருக்கும், எதிர்கால பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயங்களை பார்த்துலாம். இப்போ என்ன படிக்கலாம் அப்படின்றப்போ பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு ராசியிலே செவ்வாய் இருக்குங்க. அப்போ வந்து குரு வந்து செவ்வாயை பார்த்து, செவ்வாய் நல்லா சுபத்தன்மையாக இருக்குது, ஒரு வளர்பிறை சந்திரனோடு இருக்குது. அதுவும் அடுத்தும் பார்த்தீங்கன்னா புதன் வந்து ராசிக்கு 10ல் சுக்கிரனோட சூரியனோட அப்படின்னு இணைஞ்சிருக்கு. இப்போ 10ல் புதன் சுக்கிரன் இருக்கிறதுனாலே கம்ப்யூட்டரு, கணினி, ஒரு அக்கௌண்ட் சம்மந்தப்பட்டது அப்படின்ற விஷயங்கள் வந்துடும். அப்போ கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டதில் பாப்பா இன்ட்ரெஸ்ட்டாக போகுது அப்படின்றதுனா, ஒரு சோசியல் மீடியா அப்படின்ற விஷயத்தில் பாப்பா ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக போகுது அப்படின்ற வகையில் பார்க்கும்போது அப்போ கம்ப்யூட்டரு, அக்கௌண்ட்ஸு, இந்த கணக்கு பார்க்குறது அப்படின்ற மாதிரியான அமைப்பு அவங்களுக்கு வந்துடுங்க.
ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுக்கிரன் அப்படின்றது புதனும் 10ல் இருக்குது அப்படின்றப்ப அப்போது அந்த டீச்சிங் பண்ணுறோம் இல்லைங்களா, ஆசிரியர் அப்படின்ற வகையில். அப்போ ஏன்னா ஒரு ராசியும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் இருந்து ஒரு நல்ல குருவோட பார்வையில் நல்லா இருக்குது அப்படின்ற வகையில் 10ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் இருக்கப்ப அவங்களுக்கு நிறைய சொல்லிக் கொடுத்தல் அப்படின்ற சொல்லிக் கொடுக்குற மாதிரியான அமைப்பு அப்படின்ற விஷயம், அப்போ டீச்சிங் அப்படின்ற விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஏன்னா லக்னத்துக்கு 2ல் ஒரு சந்திரன் செவ்வாய் அப்படின்ற விஷயமாகவும் வருது. அப்போ 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கப்போ நல்ல ஒரு நல்ல ஒரு போல்டாக ஒரு பேசக்கூடிய திறமை அப்படின்ற விஷயம் இருக்குது. ராசிக்கு 10ல் அப்படின்னாலே அதிகாரம் வந்துருச்சுங்க, அங்கே அதிகாரத்தில் சூரியன் உட்காந்துருக்குங்க. அப்போ அதிகார பதவியை ஏதாவது நான் வந்து ஜாதிக்கு அனுபவிக்கக்கூடிய வகையில் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு வந்து ஃபியூச்சரில் ஒரு நல்ல வேலை அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக இருக்குது. ஒரு அக்கௌண்ட்ஸ் சம்மந்தப்பட்ட கணினி சம்மந்தப்பட்ட துறைகளில் பாப்பா போகிறதுக்கான வாய்ப்பு. ஏன்னா அந்த புதன் அப்படின்னாலே வந்துருங்க, கணினி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்துடும், கணக்கு வழக்கு பார்க்குறது வந்துடும், ஒரு சொல்லிக் கொடுக்குறது டீச்சிங் அப்படின்ற விஷயங்கள் வந்துடும். எல்லா விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா அந்த ராசிக்கு 10ல் உட்காந்துருக்குங்க, சூப்பரான அமைப்பு. அவரோட ஜாதிக்கையோட ஒரு தந்தை அரசு சம்மந்தப்பட்ட இதில் ஒரு அரசியல் துறை சம்மந்தப்பட்டதில் ஒரு வீடு பொருளாதாரம் சில நிலையில் ஒரு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்ற விஷயம் பார்த்தீங்கன்னா ஜாதகிக்கு தந்தைக்கு சூப்பராக இருக்குங்க. ஒரு தாய் அப்படின்ற விஷயத்துக்கு வந்து பார்க்கும்போது ஒரு லக்னத்துக்கு 4ல் கேது சனி அப்படின்ற விஷயம் இருக்குங்க. அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாயாருக்கு அடிக்கடி உடல்நிலை கோளாறு அப்படின்ற விஷயம் சின்ன சின்ன விஷயங்கள் ஏற்பட்டுருக்கும். அப்படின்ற விஷயங்கள் அதான் பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் இருக்குது. இப்போ வந்து படிக்கிறது அப்படின்றது ஒரு அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது சொல்லிட்டேன், ஒரு டீச்சிங் சம்மந்தப்பட்டது. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 10ல் புதன் சூரியன் இருந்தாலே அதிகாரம் அப்படின்ற விஷயங்கள் இருக்கும். பின்னாடி இப்போ தசனை புத்தி நடக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு தசை தான் நடக்குது, அந்த புத்தியும் நம்ம பார்க்கணும். அப்படின்ற வகையில் வந்து பாப்பா இப்போ ராகு தசையில் சந்திர தசை முடிஞ்சு அடுத்து உங்களுக்கு செவ்வாய் தசை தான் நடக்கும். அப்போ செவ்வாய் பார்த்தீங்கன்னா ராசியிலேயே லக்னத்துக்கு 2ல் இருக்குங்க. அப்போன்றப்ப ஒரு டீச்சிங் சம்மந்தப்பட்ட துறையில் பாப்பா போகிறதுக்கான அமைப்பு அப்படின்றது லக்னத்துக்கு 2ல் குருவோட பார்வையில் இருக்குது. அப்போன்றப்ப உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். அடுத்து நன்றாக படிப்பாரா அப்படின்ற விஷயம் கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக பாப்பாவுக்கு ஒரு நல்ல அறிவு திறமையான குழந்தை, ஒரு ராசியிலே செவ்வாய் இருக்கிறதுனால கொஞ்சம் முன்கோபம் அப்படின்ற விஷயம் இருக்குது. லக்னத்துக்கு 4ல் கேது சனி இருக்கிறதுனால கொஞ்சம் படிப்பில் ஒரு டல்லாக மந்தமாக இருக்க மாதிரியான அமைப்பு இருக்குங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா புதன் வந்து உங்களுக்கு நீசமாகி வக்ரமாகி நீசபங்கமாகி ஒரு புத ஆதித்ய யோகமாகி சுக்கிரனோடு இணைந்துமாகி சூப்பராக இருக்குங்க. அப்போ கல்வி அறிவு ஒரு அறிவுன்ற விஷயம் வந்து பாபாவுக்கு நல்லா கிடைக்கும். தற்போது நடக்கிற ஒரு ராகு தசையில் சந்திர புத்தி 5ஆம் மாதம் 24 வருஷம் வரைக்கும் இருக்குங்க. வர்ற 5ஆம் மாதம் வரைக்கும் கொஞ்சம் பாப்பா வந்து சிரமப்படுவாங்க. அப்போ அந்த ஒரு 5ஆம் மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இருக்க சிரமம் இருக்காது, கொஞ்சம் வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா ராசியிலே இருக்க செவ்வாயோட ஒரு குறுபார்வையில் இருக்க செவ்வாயோட புத்தி. ஆனால் ராகு செவ்வாய் அப்படின்ற விஷயம் கொஞ்சம் பகை தான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க மைண்ட் டிஸ்டர்பன்ஸு, கொஞ்சம் படிக்கிறதுல கவனம் இல்லாமல் இருக்கிறது, டல்லாக இருக்கிறது அப்படின்ற விஷயம் இருக்கு இல்லைங்களா, அந்த விஷயத்துலேருந்து கொஞ்சம் வெளிவிட்டு ஃப்ரீயாகி ஒரு நல்லா படிக்கிற மாதிரி நல்லா இருக்குங்க கண்டிப்பாக. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 5ஆம் மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாப்பாவுக்கு இந்த படிப்பில் டல்லாக இருக்குது, ஒரு கவனம் சிதறல் அப்படின்ற விஷயம் இருக்குது, படிக்கிறதுல ஒரு நாட்டம் இல்லை அப்படின்ற விஷயம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஆகிரும். அது பிறகு வந்து பாப்பா நல்லா படிப்பாங்க கண்டிப்பாக. அடுத்து நடக்கக்கூடிய ஒரு எக்ஸாம் அப்படின்லாம் கண்டிப்பாக நல்லா அட்டன் பண்ணுவாங்க. ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குங்க, ஃபியூச்சர்னால் நல்ல எதிர்காலம் சூப்பராகவே இருக்குங்க. அடுத்து நல்லா படிப்பாரான்னு 2 விஷயத்துக்கு கேட்ட கேள்விக்கு சொல்லிட்டோம். அடுத்து நமக்கு ஒரு ஜாதி வந்து பிறந்ததுலேருந்து எந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நடந்திருக்கும் அப்படின்னு சின்ன விஷயங்களை பார்த்துடலாம். அது பிறகு வந்து எதிர்காலத்தான் எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயங்களையும் பார்த்துடலாம். இப்போ ராகுதசை ராகு புத்தி அப்படின்ற விஷயமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராகுதசை ராகு புத்தியில் தான் பிறந்திருக்காங்க. அப்படின்ற வகையில் அப்போ பிறந்தப்பவே பார்த்திங்கன்னா ஒரு அம்மாவோட, அதாவது தாத்தான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஜாதகியோட அம்மாவோட அப்பாவுக்கு சின்ன உடல்நிலை கோளாறு பிரச்சனைகள் அப்படின்ற விஷயம், இல்லை ஏதோ ஒரு வகையில் வந்து பொருளாதார பிரச்சனை அப்படின்ற விஷயம் பார்த்திங்கன்னா 2010 இருந்துருக்குங்க, 10 வரைக்கும் ஜாதகி பிறந்ததுலேருந்து. ஏன்னா ராகுதசை ராகு புத்தி அங்கே பார்த்திங்கன்னா சனி பார்வையில் ராகு, சனி வீட்டில் ராகு அப்படின்றது, அப்போ 9ஆம் வீட்டில் ராகு அப்படின்றது ராசிக்கு வருது. அப்படின்றதுலே ராகு கொஞ்சம் பாவத்துவமாக தாங்க இருக்குது. அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா ராகுதசை ராகு புத்தி அப்படின்றது அவரோட ஜாதகியோட
ஒரு தாய் வழி தாத்தா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவருக்கு உடல்நிலை பிரச்சனைகள் ஏதாவது ஒன்று வந்திருக்கும். இல்லாட்டி அவங்களுக்கு பொருளாதார அப்போதைக்கு வந்து ஒரு டல்லாக இருக்க மாதிரியான அமைப்பு அப்படின்ற விஷயம் வந்திருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ராகுதசையில் குருபத்தி நடந்திருக்குங்க. அருமையாக இருந்திருக்குங்க குருபத்தி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவோட வீட்டில் இருக்குது. குரு வர்க்கோத்தமமாகி சூப்பராக இருக்குங்க. அப்போ வர்க்கோத்தமமாகி குரு இருக்கும்போதுனாலே, வர்க்கோத்தமாகி குரு இருக்குனாலே அப்போ பொருளாதார சூழ்நிலை, பணம், குருனாலே பணம் கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படின்னால பொருளாதார சூழ்நிலை கண்டிப்பாக அவரோட தந்தைக்கு அருமையான அமைப்பா அப்படின்ற விஷயம் இருக்கும். ஏன்னா ஜாதியினாலே ஜாதியோட குடும்பத்துக்கு ஃபேமிலிக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படின்ற விஷயம் இருக்கும். அப்போ ஜாதியோட தந்தையோட ஒரு வேலை தொழில் அமைப்பில் பொருளாதார முன்னேற்றம் இருந்திருக்கும். வேலை தொழில் அமைப்பு புதுசாகவும் எதுவும் அமையக்கூடிய அமைப்பு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகுதச ராகு புத்தியில் கொஞ்சம் சிரமப்பட்டிருப்பாங்க. அது பிறகு குரு புத்தியில் ஒரு நல்ல அமைப்பில் வர்க்கோத்தமமாகி குருவோட வீட்டிலேயே இருக்கிறது, ஒரு பொருளாதார சேர்க்கை, ஒரு வீடு வாகன சேர்க்கை, எல்லா விஷயங்களும் நல்லா இருந்திருக்கும். ஆக 2013 வரைக்கும் பாப்பா கொஞ்சம் நல்ல காலம், அவங்களோட ஃபேமிலிக்கு பொருளாதார சூழ்நிலை நல்லா இருந்திருக்கும். அது பிறகு ராகு தசையில் சனி புத்தி 2016 வரைக்கும் போயிருக்குங்க. அப்போ 2016 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அந்த சனி அப்படின்றது 4ஆம் இடத்து சம்மந்தப்பட்ட, லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல கேதுவோட சம்மந்தப்பட்ட வருது. அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாயார் உடல்நிலை அப்படின்ற விஷயம் 2013 to 2016 வரைக்கும் ஒரு அந்த பீரியடில் கொஞ்சம் இப்போ ஒரு ஜாதிகையோட அம்மாவுக்கு அப்படின்ற விஷயங்கள் சின்ன ஒரு உடல் உபாதைகளை அப்படின்ற விஷயங்களை கொடுத்துருக்கலாம். அப்படின்ற அப்புறம் அந்த வீடு வாகனம் அப்படின்ற விஷயங்கள், ஏதாவது வீடு ஏதாவது மாற்றி போகிறது, இல்லை வாகன பழுது மாற்றுறது அப்படின்ற விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பீரியடில் கொஞ்சம் இருந்திருக்குங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சனி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகுவை பார்க்குது. அப்போ சனிக்கு ஒரு இதை சுபத்தன்மை இருக்கான்னு பார்த்தீங்கன்னா குருவோட பார்வையில் இருக்குங்க. இருந்தாலும் அந்த கேதுவோட இணைந்து சிம்மத்தில் இருக்குன்றது ஒரு தந்தைக்கு ஒரு சின்ன ஒரு பொருளாதார சரிவு அப்படின்ற விஷயம் இருக்குங்க. பொருளாதாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குறைவு அப்படின்ற விஷயம் இருக்கும், கொஞ்சம் வந்து டல்லாக இருக்கும். அடுத்து ராகுதசையில் புதன் புத்தி போயிருக்குங்க. புதன் புத்தி வந்து பார்த்திங்கன்னா புதன் வந்து உங்களுக்கு உச்சனோட இணைஞ்சிருக்குங்க. புதாதி யோகம் சுக்கிரனோட இணைந்து ராசிக்கு 10ல் இருக்குங்க. அப்போ வந்து ஒரு சூரியனோடய இணைஞ்சிருக்கு. அப்படின்றனாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த புதன் புத்தி, ராகுதசையில் புதன் புத்தி அப்படின்ற விஷயம் உங்களுக்கு 2018 வரைக்கும் போயிருக்கு. தொழில் வேலை வருமான வாய்ப்புகளை எல்லா இதுலேயும் சூப்பராக கொஞ்சம் நல்லா இருந்திருக்குங்க. அடுத்து 2019 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேது வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவானோட இணைஞ்சிருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தாயாருக்கு உடல்நிலை செல்லாமல் போனது பார்த்தீங்கன்னா 2013 to 16, அப்புறம் 2019 அந்த பீரியடில் அந்த ஒரு ரெண்டு டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு சம்மந்தப்பட்டதில் பிரச்சனை, ஒரு வாகனம் சம்மந்தப்பட்டதில் பிரச்சனை, தாயாருக்கு உடல்நிலை கோளாறு அப்படின்ற விஷயம் அந்த 2016 அந்த பீரியட்லேயும் ஒரு 2019 பீரியட்லேயும் நடந்திருக்குங்க. அடுத்து ராகுதசையில் சுக்கிர புத்தி அப்படின்றது, சுக்கிரன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிஷப லக்னத்துக்கு 11ல் உச்சம், லக்னாதிபதி 11ல் உச்சமாக இருக்கு. ராசிக்கு ஒரு நட்பு அதிபதியோடய சேர்ந்து 10ல் உச்சம். ஆக சுக்கிர தசையில் கண்டிப்பாக அவங்க வீடு கட்டியிருப்பாங்க, பொது வாகனம் வாங்கியிருப்பாங்க. எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா 2019 to 22 இப்போ அந்த ஒரு 2024 ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வீடு வாகன யோகம் அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயம், ஒரு நல்ல பணம் அப்படின்ற அமைப்பில் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிருக்கும். குடும்பத்துக்கு லக்னாதிபதி 11ல் உச்சமாகி சூப்பராக இருக்காங்க. 2019 to 22 அவங்க வீட்டில் ஒரு பணம், பொருளாதார சூழ்நிலை எல்லாம் உயர்வு அப்படின்ற விஷயம் இருந்திருக்கும். பாப்பாவுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சோசியல் மீடியா அப்படின்ற விஷயங்கள்லாம் அந்த டைமில் வந்து கொஞ்சம் இன்வால்வ் ஆகிருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்குறேன். சின்ன வயசுலேயே வந்து பாப்பா இந்த சோசியல் மீடியாவில் உள்ள வருவாங்க இல்லைங்களா, அப்படின்ற மாதிரி அந்த விஷயம் அந்த 2019 to 22 சோசியல் மீடியாலேயும் பாப்பா வந்து ஏதாவது வீடியோஸ் போடுறது அந்த மாதிரியான அமைப்பு கூட வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரியான பார்க்குறேன். நல்லா இருந்திருக்குங்க. ராகுதசையில் சுக்கிரபுத்தி அப்படின்றது பணம், பொருளாதார சேர்க்கை, வீடு வாங்க சேர்க்கை, எல்லா விஷயமும் சூப்பராக இருந்திருக்கும். அடுத்து நடக்கிறது பார்த்தீங்கன்னா ராகுதசை சூரிய புத்தி, ராகுதசை சந்திர புத்தி. அப்போ இந்த 2 விஷயமே பார்த்தீங்கன்னா ஒரு 2022க்கு பிறகு வந்து இப்போது இந்த 2 வருஷமாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குடும்பத்தில் பொருளாதார பிரச்சனை அப்படின்ற சேர்க்கை, தொழில் வேலை மாற்றமா, ஏதாவது இந்த பிஸ்னஸ் பண்ணலாமா, இல்லை வேறு தொழில் போகலாமா அப்படின்ற மாதிரியான பிரச்சனை அப்படின்ற மாதிரியான இருக்குது. கொஞ்சம் டல்லாக தாங்க இருக்குது. 2022 வரைக்கும் எப்படி இருந்ததோ அப்போ அந்த மாதிரி சூழ்நிலை இப்போ கொஞ்சம் இல்லைங்க. கொஞ்சம் டல்லாக தான், ஃபேமிலியும் கொஞ்சம் டல்லாக தான் இப்போ போயிட்டுருக்கு. 2022லேருந்து 2024 அப்பு வந்து பார்த்திங்கன்னா இப்போ சந்திரதசை தான் போயிட்டுருக்குங்க. அப்போது கொஞ்சம் பாபாவுக்கும் அந்த
சந்திரன் அப்படின்னாலே சந்திரனோட ராகு டிஸ்டர்பன்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மைண்டு டிஸ்டர்பன்ஸ் என்ன படிக்கலாம் அப்படின்ற மாதிரி, இல்லை படிக்கலாமா வேணாமா, இல்லை வேற படிக்கலாமா அப்படின்ற விஷயம், இல்லை ஊர் மாறலாமா அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள்லாம் நிறைய இருக்குங்க. இப்போ வந்து பாப்பாவுக்கான படிக்கிறதுக்கான ஒரு விஷயம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 10ல் புதன் சுக்கிரன் இருக்கிறது, ஒரு டீச்சிங் சம்மந்தப்பட்ட துறை, ஒரு அக்கௌண்ட்ஸ் சம்மந்தப்பட்ட துறை எல்லாம் படிக்கிறதுக்கான ஒரு அருமையான அமைப்பு, சூப்பரான அமைப்பாக இருக்குங்க. இப்போ ராகு தசைக்கு அது பிறகு பார்த்தீங்கன்னா குருவோட தசைங்க. அப்போ குருவோட தசையில் ஒரு தந்தைக்கு அனுகூலமாக கண்டிப்பாக இருக்கும், அருமையான அமைப்பு. அப்போ ஏன்னா குரு வந்து வர்க்கோதமாக இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு 7ல் இருக்குது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேந்திராதிபத்திய தோஷம் அப்படின்ற விஷயமா வரும். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமண அமைவு அப்படின்ற விஷயங்கள் அப்போ வரும்போது தான். ஆனால் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25ல் முடியுதுங்க சந்திரதசை. அடுத்து செவ்வாதசைன்றது 27 28 பண்ணு ஒரு 3 வருஷத்துல முடிஞ்சிருங்க. அப்போ 3 வருஷத்துல முடிஞ்ச பிறகு இன்னும் ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா குருதசை வரப்போகுது. அப்போ இருந்து பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலிக்கு இப்போ இந்த 2 வருஷமா 3 வருஷமா கஷ்டப்படுறீங்க இல்லையா, இந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிஞ்சு குருதசையில் கண்டிப்பாக வந்து ஒரு இப்போ இருக்க நிலை பிரச்சனைகள் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் முடிஞ்சு ஒரு நார்மலான லைஃபு கொஞ்சம் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு ஒரு நல்லாவே இருக்குங்க. அந்த குருதசை வந்து குரு வந்து வர்க்கோத்தமாகி சந்திரனோட இணைந்திருக்கு கண்டிப்பாக ஒரு. ஆனால் ஒரு மிதுன ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரு அப்படின்ற விஷயம் நல்லது பண்ணாது. ஆனால் அவங்க ஃபேமிலிக்கு அருமையான விஷயமா பொருளாதார விஷயம், சூழ்நிலை அப்படின்ற விஷயம் எல்லாமே நல்லா இருக்க போகுது அப்படின்ற வகையில் தான் பார்க்குறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ராகு குரு, அடுத்து உங்களுக்கு சனி பகவானோட தசை வருது. சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ராஜயோகாதிபதியாக வருவார் மிதனத்துக்கு. லக்னத்து ஒரு ரிஷப லக்னத்துக்கும் அவரும் 9 10 8 9 வருவார். இப்போது மிதுனத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் அதிபதியாக வராரு. அப்போது மிதுனத்துக்கு 9, லக்னத்துக்கு 10ஆம் அதிபதியாக வரக்கூடிய அப்போ தொழில் வேலை அப்படின்ற விஷயங்களில் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்படின்னாலும் ஒரு தாயார் உடல்நிலை கோளாறு அப்படின்ற பிரச்சனைகளில் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் சனி தசையில். அது பிறகு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு சனி அடுத்து புதனோட தசை வரப்போகுது, ராசி அதிபதியோட தசை. அப்போ ராசி அதிபதியோட தசையும் பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு நல்லா இருக்குங்க. நீச வக்கரமாகி நீச பங்கமாகி ஆதித்ய யோகமாகி சுக்கிரனோட இணைந்து அருமையாக சூப்பராக இருக்குங்க. பாப்பாவுக்கு ஃபியூச்சர் அப்படின்ற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த குருதசையிலேருந்தே இப்போ உங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷன், பொருளாதார சுச்சுவேஷன் எல்லாமே கொஞ்சம் மாறுங்க. என்ன படிக்கலாம் அப்படின்ற விஷயம் கேட்டது வந்து பாப்பா கொஞ்சம் படிப்பில் பிரச்சனைகள் இருக்குங்க. அந்த 4ஆம் இடத்தை பார்த்தோன்னே தெரியுதுங்க, லக்னத்துக்கு நல்ல கேது சனி இருக்குது. இப்போ வந்து ராகுவோட தசையில் உங்களுக்கு சந்திரனோட புத்தி போகுதுங்க. அப்போ சனி பார்வையில் அங்கே ராகுவோட தசையில் சந்திரன் அப்படின்னு காம்பினேஷன்னாலே ஒரு அந்த 4ஆம் இடத்துல சம்மந்தப்பட்ட சனியும் அங்கே வந்துடுதுங்க. அப்படின்னாலே கொஞ்சம் பிரச்சனை இருக்குங்க பாப்பாவுக்கு. அது ஒரு 5ஆம் மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சந்திர புத்தி முடியுதுங்க. சந்திர புத்தி முடிஞ்சாலே கொஞ்சம் நல்லா ஃப்ரீ ஆயிடுங்க. நல்லா ஆகிட்டு பாப்பா நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு அப்படின்ற விஷயமா இருக்குங்க. ஓகேங்க சார், ஜாதகத்தை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் எல்லாம் சொல்லிட்டேன். அவங்க என்ன மாதிரியான கேள்வி கேட்குறாங்க அப்படின்றத பொறுத்து அடுத்து நம்ம அதுக்கு பார்த்துக்கலாம் சார், சொல்லிக்கலாம். ஓகேங்க.